ரெகுலர் ஸ்கூல் போகிறதுக்கே நொண்டி சாக்கு சொல்லி லீவ் போடலான்னு யோசிப்பாங்க. இவங்களுக்கு வீக்லி ஆஃப் தான், Thursday அண்ட் சண்டே எப்போவுமே. ஸோ இந்த முறை Thursdayவும் ஸ்கூல் வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ அந்த ரெட் அலர்ட்னால ஒரு 10 நாளாக ஸ்கூல் லீவாக இருந்துச்சு. ஸோ போர்ஷன் கவர் பண்ணுறதுக்காக Thursday ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அன்றைக்கி மூடு இல்லை, அதனால் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கார்லிக் ப்ரெட்டும் ராகி கப் கேக்கும் செஞ்சு கொடுத்துருந்தேன் டிஃபனுக்கு. அப்புறம் சோம்பேறி வெர்ஷனில் என்னென்னமோ பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம சோம்பேறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ சொரக்காய் தக்காளி வந்து முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் ஹாஃபாக கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சது போட்டுட்டு குக்கரில் ஒரு 8 விசில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயில் கொஞ்சமாக பிரியாணி இலை, பெரிய ஏலக்காய் 2, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தாராளமாக கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். நம்மளோட காய் பருப்பு எல்லாம் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சம் சீரக பொடி, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது நம்மளோட காய் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி முழுசாக போட்டதுனால ஆஃபாக கொஞ்சம் வந்து கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். தனித்தனியாக இது வதக்கணும் அது வதக்கணும்னு இல்லாமல் எல்லாம் ஒரே குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு தாளிச்சிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள். சாதம், சப்பாத்தி, மெயினாக பூரிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா கலரிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சொரக்காய் சோம்பேறி குழம்பு ரெடி. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும்.